என்ன சொன்னா நீங்க உண்மையை மட்டும் சொல்லுங்க, நான் உங்க பையனை விட்டு தூர போயிடுறேன் அப்படின்னு சொன்னால உண்மைய சொல்லி 12 மணி நேரம் ஆச்சு. என்ன போகாம அவ கூட சந்தோஷமா வாழ்றாளா? அவளுக்கு என்ன குறையோட என் மகன் கூட வாழ்ந்தா போதும் அப்படின்ற கேடுகட்ட நினைப்பு அவளுக்கு. நான் அம்புட்டு தூரம் சொல்லியிருக்கேன், அப்பையும் கேட்காம இந்த வீட்டுக்குள்ளாரே இருக்கானா? அவளாம் என்ன புத்தி! சே, இதுல என் பையனை லவ் பண்ணி வேற கல்யாணம் பண்ணிக்கிட்டான். எல்லாம் இந்த பணத்துக்காக மட்டும்தான் நினைக்கிறேன். என் புள்ள மேல உண்மையான அன்பும் பாசமும் வச்சிருந்தா இந்நேரம் வீட்டை விட்டு போயிருந்திருக்கணும். ஆனா அந்த மாதிரி எந்த தடையுமே அங்க தெரியல. இவெல்லாம் உண்மையாலுமே என் பையனை தான் லவ் பண்ணாளா, இல்ல என் பையன் வாழ்க்கைக்கு வேட்டு வைக்கிறதுக்காகவே வந்திருக்கா? இதுக்குதான் அவளை கட்டாதடான்னு தலைப்பால அடிச்சுக்கிட்டேன். கேட்டானாவே, சே, நான் தான் வாழாம இப்படி இருக்கேன்னா என் பையனாவது சந்தோஷமா இருக்கணும்னு வேற ஒரு நல்ல பொண்ணா பார்க்கலாம்னு நினைச்சேன். ஆனா இந்த கடவுள் தர்த்திரியம் பிடிச்ச பொண்ணை போய் என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. நான் எவ்வளவு தடுத்து என்னால தடுக்கவே முடியல. நானும் என்னதான் பண்றது? இன்னைக்கு மட்டும் அவ வீட்டை விட்டு போகாம இருக்கட்டும், அதுக்கப்புறம் இருக்கு அவளுக்கு. ஒரு வாட்டி அவளோட ரூமை போய் செக் பண்ணி பார்ப்போம். என்ன இவன் மட்டும்தான் படுத்திருக்கான்? அவனும் நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கான் போலயே. அவளை ஆளையே காணோம், எங்க போயிருப்பா? ஒருவேளை இவனை விட்டுட்டு அவ போயிட்டாலோ? அப்படி போயிருந்தா எவ்வளவு சந்தோஷமா இருக்கு எனக்கு. சனிய கெட்டு ஒளிஞ்சது. அப்பாடா, இப்பதான் என் வாழ்க்கையே நிம்மதியா இருக்க மாதிரி இருக்கு. ஒருத்தியை எப்படியோ துரத்தி அடிச்சாச்சு. அதுக்கப்புறமா என்னோட ஃபுல் ஃபோக்கஸ் எங்க அக்கா மேல மட்டும்தான் இருக்கும். அவளை மட்டும் எப்படியாவது நான் அசிங்கப்படுத்திட்டேன்னா போதும், எனக்கு ஒரே சந்தோஷமாயிடும். இப்பதான் என் மகன் நிம்மதியா தூங்குறான். குழந்தைய பெற்று தரத்துக்கு துப்பு இல்ல, என் பையனை கேக்குதா உனக்கு? சீ, போட்டோவுக்கு போச பாரு. முதல்ல இவன் எந்திரிச்சு முடிச்சதுக்கு அப்புறமேட்டு இந்த போட்டோவை தூக்கி தூர போடலாம். அவ கண்ணு மொழியும் அப்படியே என் பையன் அப்படியே முழுங்குற மாதிரி பாக்குறா பாரு. யாரா இருக்கும்? நைட்டே அத்தான்ட்ட கேட்கணும்னு நினைச்சேன். ஏதோ ஒரு நினைப்புல நானும் மறந்துட்டேன். அத்தானும் அவர்கிட்ட பேசிக்கிட்டு தானே இருந்தாரு. யாரா இருக்கும்? கீதா, கீதா, என்னவ என்னத்தை யோசிச்சுக்கிட்டு இருக்கா? கீதா, அத்தா, என்னாச்சு? என்ன பக்கத்துல வந்து கூப்பிட்டு எதையும் யோசனையில இருக்க? இல்ல அத்தா, நேத்து பஜாருக்கு போனோம்ல. ஆமா, போனோம். அங்கேயும் அவரை பார்த்தேன். எவரை பார்த்த? அதான் அத்தா, நம்ம வீட்டுக்கு வந்து ஏதோ அட்ரஸ் கேட்டாங்க அப்படி இப்படின்னு கூட நீங்க சொன்னீங்களே. அச்சோ, ஆதி ஏதோ சொல்றாளோ? அவர்தான் அத்தா, நான் பார்த்தேன். இப்ப என்ன, அவர் ஏதாவது வேலையா அங்க வந்திருப்பாரு? இல்ல அத்தா, அவரை நான் எங்கேயோ பார்த்திருக்கேன். எங்க பார்த்து என்ன ஸ்ட்ரைக் ஆக மாட்டேங்குது. இதே முட்டை கண்ணு நிறைய வாட்டி நான் பார்த்திருக்கேன். போச்சுடா, நேத்து வரைக்கும் கேட்கவே இல்லைன்னு நினைச்சேன். இப்ப காலையிலே ஆரம்பிச்சிட்டா. அது அப்புறமா வந்து யோசிச்சுக்கலாம். இப்போ உனக்கு ஆபீஸ் டைம் ஆகல? ஆமாத்தா, ஆபீஸ்க்கு போகணும் தான். சரி வா, நான் உன்னை கொண்டு விடுறேன். இப்படியே யோசிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா மண்டை மூளை தான் குழம்பும். அப்புறம் நீ ஒண்ணுமே ஆபீஸ்ல ஒர்க் பண்ண முடியாது. சும்மா கண்டதையும் நினைச்சிட்டு இருக்காம யாரோ ஒருத்தன் அவனை பத்தி நீ எதுக்கு நினைச்சிட்டு இருக்க? இல்லத்தா, அவரை நினைக்கும் போது ஏதோ ஒரு உண்மை ஒளிஞ்சுகிட்டு இருக்க மாதிரி எனக்கு தோணுது. கடவுளே, இவளுக்கு மட்டும் தெரிஞ்சது அவ்வளவுதான். நான் இவளை ஏமாத்துறேன்னு தான் சத்தியமா நினைப்பா. நல்லா தானே என் லைஃப் போயிட்டு இருக்கு. கீதாவும் என்னை புரிஞ்சுக்க ஆரம்பிச்சுட்டா. அவளுக்கும் என்னை கொஞ்சம் கொஞ்சமா பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்துட்டு பழைய கணக்குல தீக்க பாக்குறீங்களே. கீதா, வா போலாம். சரி அத்தா. இந்த ஆதி பையன் சொன்னாலும் கேட்கவே மாட்டேங்கிறான். ஐயோ, ரிசப்ஷன் வேற, அவன் தான் டெக்கரேஷன். நான் அப்ப எப்படி தப்பிக்க போறேன்னு எனக்கே ஒண்ணு புரியலையே. கடவுளுக்கு தான் வெளிச்சம். உண்மையாலுமே இந்த புடவை சூப்பரா இருக்கு கஸ்தூரி. ஆமாக்கா, நானே அந்த கடையில பார்த்து எடுத்தேன்னு பாத்துக்கோங்க. ஏன் கஸ்தூரி, இந்த புடவை என்ன ரேட் வருது? இந்த புடவை 25,000 ரூபா.
பரவாயில்லையே, 25,000 ரூபாய்க்கு நல்ல புடவை எடுத்துட்டேன். நான் கீதாவுக்கு கூட 15,000 ரூபாய்க்கு தான் எடுத்து கொடுக்க சொன்னேன். நான் மாப்பிள்ளையோட அம்மா போய் கெத்தா நிக்கிறது இல்ல, அதனாலதான் எனக்கு 25,000 ரூபாய்க்கு தான் புடவை வேணும்னு சொல்லிவிட்டேன். பரவாயில்ல கஸ்தூரி. என்ன ஏதோ 25,000 ரூபாய் அப்படி இப்படின்னு காதுல விழுந்துச்சு. ஏங்க உங்க ஒய்ஃபுக்கு 25,000 ரூபாய்க்கு புடவை எடுத்து கொடுத்துருக்கீங்களே, பரவாயில்லங்க. நீங்க என்ன 25,000 ரூபாயா? அது வெறும் 3,500 ரூபாய் தான். ஏன் கஸ்தூரி, இந்த புடவை 25,000 ரூபாயா? ஆமாங்க, பில்லு போடும்போது நான் தானே கூட இருந்தேன். யாரு நீனு? முரளி தான் சொன்னா புடவை 25,000 ரூபாமா அப்படின்னு. அடி பாவி, அது கீதாவோட புடவை தான் 25,000 ரூபாய். அவன் புடவை 25,000 ரூபான்னு சொல்லவும் இவ புடவை நினைச்சுக்கிட்டா போல. என்னத்த சொல்ல, சொன்னா சண்டை தான் வரும். அப்படியே மெயின்டைன் பண்ணி போகட்டும். புஷ்பாக்கா, ஜாக்கெட்லாம் நல்லா எம்ப்ராய்டரி போட்டு சூப்பரா தைக்கணும். நீங்க கூட வருஷப்பருப்புக்கு தச்சிருந்தீங்களே, அந்த கடை எங்க இருக்குன்னு சொல்லுங்களேன், நானும் போய் அதே இடத்துல தச்சுக்கிறேன். கஸ்தூரி, அதெல்லாம் பயங்கர காசு பிடுங்குவாங்க. நீ ரொம்ப காசு செலவு பண்ண மாட்டியே. அட நீங்க ஒண்ணுக்கா, மகனுக்கு ரிசப்ஷன், இதுல மினிக்கிட்டு தெரியாம வேற எதுல போய் மினிக்கிட்டு தெரிய போறேன். இதுக்காக எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, கண்டிப்பா அதுல நல்ல எம்ப்ராய்டரிலாம் போட்டு நல்லா கிராண்டா போய் நிக்கலாம்னு இருக்கேன். அப்ப சரி. நம்ம மூர்த்தி அண்ணன் இருக்காருல்ல? யாரு? டெய்லர் அண்ணனா? ஆமா, அவர்கிட்ட தான் நான் தைக்கிறேன். ஏக்கா, அவர் நல்ல தப்பாரா? நல்ல தப்பாரு, எனக்கு நல்லா தைக்கிறாரு. அப்புறம் இந்த எம்ப்ராய்டரிலாம் அவர் பொண்டாட்டி தான் பண்ணுது. கீர்த்தனாவா பண்ணுது? ஆமா கஸ்தூரி, அது போய் எம்ப்ராய்டரிலாம் படிச்சுட்டு வந்துட்டு இப்ப நல்லா லட்சமா சம்பாதிக்குது. பரவாயில்லையக்கா, பேசாம அவர்கிட்டே தைக்க கொடுத்து எம்ப்ராய்டரி ஒர்க்கும் அவர்கிட்டே கொடுத்துரு. நம்மளுக்கு ஏதாவது டிஸ்கவுண்ட் எல்லாம் பண்ணி கொடுப்பாங்க. டிஸ்கவுண்டா? ஆமா, அவர்கிட்டே தைக்க கொடுத்து அவர்கிட்டே எம்ப்ராய்டரி கொடுக்குறோம்ல. இப்பதானே தொழில் தொடங்கியிருக்காங்க, அதனால இது ஆஃபரா. அக்கா அட்ரஸ் மட்டும் கொடுங்கக்கா, நான் போய் கண்டிப்பா போய் கொடுத்துறேன். அடியே, என்னங்க இந்த மூர்த்திக்கு ஒன்றரை கண்ணு, அவன் ஒழுங்கா தப்பானடி. அட நீங்க வேற, அந்த ஒன்றரை கண்ணை வச்சுக்கிட்டு தான் நல்லா தைக்கிறாரு. இதோ பாருங்க, போட்டுக்க ஜாக்கெட் ஃபுல்லா அவன் தான் தைச்சது. நல்லா இருக்கேக்கா. கஸ்தூரி, அவர்கிட்டே கொடு, எம்ப்ராய்டரி நல்லா போட்டு தருவாங்க. இங்க பாருடி. என்னங்க? அவனுக்கு ஒன்றரை கண்ணு, ஒழுங்கா தைக்க மாட்டான். ஒழுங்கா நான் சொல்றது கேளு. அப்புறமா ரிசப்ஷன் அன்னைக்கு நீ வேற எதையாவது போட்டுட்டு வர மாதிரி நின்றாத. அக்காவே சொல்றாங்க, அவங்கள மீறியா போவியா? நான் என்ன ஏதுன்னு எனக்கு நான் பாத்துக்கிறேன். உங்ககிட்ட ஏதாவது வந்து கேட்டனா? நான் சொல்றத சொல்லிவிட்டேன், அதுக்கப்புறம் உன் இஷ்டம். அக்கா, அவர் கிடைக்கிறாரு, அவரு சொல்றதா நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்கிறாதீங்க. இல்ல கஸ்தூரி, ஆனா நிறைய பேர் சொல்லுவாங்க, ஆனா எனக்கு நல்லா தான் தச்சு தரான். எந்த பிரச்சனையும் இல்ல. நீ ஒரு ஜாக்கெட்டை கொடுத்து பாரு, கொடுத்து பாத்தீங்கன்னா உனக்கே தெரியும். எங்கக்கா கொடுத்து பாக்குறது? இன்னும் 3 நாள்ல ரிசப்ஷன் வைக்கணும். வேற ஜாக்கெட்டை கொடுத்தோம்னா அதுலயே தச்சுட்டு இருந்துருவான். அதனால நான் நேரடியா இந்த ஜாக்கெட்டை கொடுக்குறேன். கஸ்தூரி, பார்த்து குடுடி. எல்லாம் எனக்கு தெரியும், நீங்க போங்க. இதுக்கு மேல நான் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லப்பா. அவர் கிடக்குறாருக்கா. ஆமா, டெக்கரேஷனுக்கு 3 ஸ்டார் தானே சொல்லியிருக்கேன். ஆமாக்கா, அவர் தான் கீழே விழுந்துட்டாரடி. அச்சோ, என்ன ஆச்சு? அப்புறம் அவன் பையன் ஆதிதான் இப்ப எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கான். ஓ, அதனாலதான் நேத்து அந்த பையன் வந்தானா? ஆமா, இப்ப டெக்கரேஷன் ஃபுல்லா அவன் தான். நல்ல கிரியேட்டிவா தான் பண்றான். சரிக்கா. என்னாச்சு தேனு? என்னவே எதுக்கு குறுக்குறுன்னு பாத்துக்கிட்டு இருக்க? ஏன் மாமா, டாக்டர் உங்கள்ட்ட என்ன சொன்னாங்க? டாக்டர் என்ன சொன்னாங்க? டாக்டர் நிறைய சொன்னாங்க. எதை பத்தி கேக்குற? எனக்கு ஃப்ரூட்ஸ் கொடுக்கறத பத்தி. உன்னை நல்லா சாப்பிட சொன்னாங்கல்ல? அதுக்குன்னு இப்படியா? இவ்வளவா? நல்லா சாப்பிட்டாதானே தெம்பு. ஆத்தாடி, நான் இப்படி டெய்லி வெட்டி வெட்டி சாப்பிட்டேன், அவ்வளவுதான். ரொம்ப பழம் சாப்பிட்டாலும் லூஸ் மோஷன் தான் மாமா போவோம். அப்படியா? ஆமா மாமா, இது தெரியாதா உங்களுக்கு? சரி, கொஞ்சமா சாப்பிடு. கொஞ்சமானா இவ்வளோத்தையும் அறுத்துட்டு வந்துட்டீங்களே, மீதியை யார் சாப்பிட்றது? அதான் நான் இருக்கேன்ல, நான் சாப்பிட்றேன். சரி வாங்க, அப்ப நம்ம 2 பேரும் சேர்ந்து சாப்பிடுவோம். சரி தேனு. அப்புறம் மாமா, கயல் பிரச்சனையை இவ்வளவு சீக்கிரமா முடிப்பீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. அப்புறம் ரொம்ப தேங்க்ஸ் மாமா. எதுக்கு தேனு? இல்ல, எங்க அண்ணன் மேல எந்த தப்பும் இல்லைன்னு சொல்லி நிரூபிச்சிட்டீங்கல்ல, அதுக்கு தான். நான் எதுவுமே பண்ணல தேனு, எல்லாமே பண்ணது ராஜா தான். உண்மையாலுமே அவன் கிரேட் தெரியுமா? உன் அண்ணன் மேல அவ்வளோ பாசம் வச்சிருக்கான். அன்னைக்கு சிசிடிவி கேமராலாம் செக் பண்ணும்போது எவ்வளோ தடங்கள் வந்துச்சு தெரியுமா? அப்ப அவன் தான் நல்லா மேனேஜ் பண்ணான். நானா இருந்திருந்தேன் கோவப்பட்டு வந்திருப்பேன். அவ தான் அது இதுன்னு பேசி தாஜா பண்ணி எப்படியோ அந்த சிசிடிவி கேமரால உள்ள வீடியோஸ் எல்லாம் எடுத்துட்டான். அப்படியா மாமா? ஆமா தேனு, ரொம்ப மெனக்கெட்டது அவன் தான். உன் தேங்க்ஸை அவன்கிட்ட சொல்லிடு. சரிங்க மாமா, கண்டிப்பா கால் பண்ணி சொல்லிடுறேன். அப்புறம் உங்களுக்கும் தான். நான் தான் ஒண்ணுமே பண்ணலன்னு சொல்லிட்டேனே. இருந்தாலும் எங்க அண்ணனுக்காக நீங்க பேசுனீங்கல்ல. இங்க பார்த்தேனே, உங்க அண்ணனை நான் சின்ன வயசுல இருந்து பாத்துட்டு இருக்கேன். உங்க அண்ணன் என்னை விட 1 வயசு கம்மி தான். சின்ன பிள்ளைல இருந்தே ஆனா பொறுப்பா இருப்பான். அதனாலே எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும். கையலுக்கு எதனால அர்ஜுனை பிடிக்கும்னு எனக்கு தெரியாது. ஆனா அவன் சின்ன பிள்ளைல இருந்து எந்த விஷயமா இருந்தாலும் பொறுப்பா இருப்பான். அது ஒண்ணு மட்டும் எனக்கு தெரியும். ஆமா, சின்ன வயசுல இருந்து எங்க அண்ணனை மட்டும் தான் பாத்துட்டு இருந்தீங்களா? கூட நானும் தானே வளர்ந்துட்டு இருந்தேன். என்னைய நீங்க எதுவும் பாக்கலையா? பார்த்தேனே. என்ன பாத்தீங்க? என்னன்னா, நீ எப்படி வளர்ந்தேங்கிறத தான். ஓஹோ, அப்ப நான் எப்படி வளர்ந்தேன்னு ஐயாவுக்கு தெரியும். தெரியாத பின்ன? எங்க 2-3 சொல்லுங்க பாப்போம், நான் கரெக்டானு செக் பண்றேன். பெரிய IAS எக்ஸாம் செக் பண்றாங்க இவங்க. சொல்லுங்க மாமா.
அது வந்து ஆ ஒரு நாள் என்னாச்சு, சின்ன பிள்ளையா இருக்கும்போது உங்க அம்மா சாப்பாடு கட்டி கொடுத்து விட்டாங்க. எல்லா அம்மாவும் அதை தானே பண்ணுவாங்க. எப்படி குறுக்கார பேசுன, நான் பேச வந்ததே மறந்துடுவேன். ஆ சரி மாமா, இனிமே நான் பேசுறேன். உங்க அம்மா சாப்பாடு கட்டி கொடுத்தது ரசம் சாதம். சரி. ரசம் தான் உனக்கு இப்போ வரைக்குமே பிடிக்காதே. வேக்கு, ரசம்லாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, விஷம் மாதிரி இருக்கும். அதான் நீ என்ன பண்ண தெரியுமா? நான் என்ன பண்ணேன், ரசம் சாதத்தை கொட்டி இருப்பேன். அப்படி பண்ணியிருந்தா தான் பரவாயில்லையே. பின்ன நான் என்ன பண்ணேன், பக்கத்துல சோனியான்னு ஒரு பொண்ணு இருந்துச்சு. அந்த பொண்ணு புளியோதரை கொண்டு வந்துருந்துச்சு. உனக்கு புளிசாதம் பிடிக்கும்னு எனக்கு அப்பதாண்டி தெரியும். அச்சச்சோ என்னாச்சு? அவளோட டிஃபன் பாக்ஸை எடுத்து நைஸா தின்னுட்டேன். அவ என் கூட சண்டைக்கு வரலையா? இல்லையே. ஏன்? ஏன்னா உன் டிஃபன் பாக்ஸும் அவ டிஃபன் பாக்ஸும் ஒரே மாதிரி இருந்துச்சு. நீ அப்பவே இந்த தில்லாலங்கடி வேலையெல்லாம் பார்த்துருக்க. அப்படியா மாமா? எனக்கு ஞாபகமே இல்லையே. அது எப்படி ஞாபகம் இருக்கும்? நல்ல விஷயம் பண்ணா ஞாபகம் இருக்கும். இந்த மாதிரி கேடி வேலையெல்லாம் பண்ணா எப்படி ஞாபகம் இருக்கும்? உங்களா? அப்பவே நான் நினைச்சிட்டேன் இவ சரியான ஆளா இருப்பா அப்படின்னு. ஓஹோ, அதனாலதான் என்கிட்ட எல்லாம் பேசும்போது பார்த்து பயந்து பயந்து பேசுவீங்களோ? ஆமா, நீ அப்பவே ரவுடிசம்லாம் பண்ணுவியே. ஆமா, காலேஜ் படிக்கும்போது கெத்தா இருந்தாதான் நல்லா இருக்கும். நாங்களாம் சீனியரே கலாளிப்போம் தெரியுமா? கேள்விப்பட்டேன். என்னைய மட்டும் என்ன கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன பாடுபடுத்தின. ஆனா இப்போ அப்படியே சேஞ்ச் ஆயிட்டியே. அது கல்யாணம் ஆயிடுச்சுல மாமா. ஏன் தேனு, நீ உங்க வீட்டுல இருக்கும்போது நீ சந்தோஷமா கலகலன்னு ஓடி ஆடி பேசிட்டு துத்திட்டு இருக்கியே, அந்த மாதிரி இங்கேயும் அப்படி பண்ண மாட்டேங்கிற? வேண்டாம் மாமா, நார்மலா நான் நடந்து போனாலே அத்தை என்ன இப்படி நடக்கிற அப்படி நடக்கிறேன்னு சொல்லி கவுண்டர்லாம் கொடுப்பாங்க. நானும் அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். எங்க காலேஜ் சீனியரெல்லாம் இந்த மாதிரி நடக்கிறேன் அந்த மாதிரி நடக்கிறேன்னு அப்பெல்லாம் என்கிட்ட சாபம் விடுவாங்க. உனக்கு வாய்க்க போற மாமியாரு எத்திக்கு எத்தியா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிடலாம். அவ்வளோ ஜாலியா இருந்த நீ என்னைய கல்யாணம் பண்ணிட்டு தானே நீ இவ்வளவு கஷ்டப்படுற. என் மேல குறைய வச்சுக்கிட்டு நீ இவ்வளவு பேச்சு வாங்குறீல. சேச்சே, அப்படிலாம் இல்லை மாமா. நான் என்னத்தை கஷ்டப்படுறேன்? இதோ நீங்க எவ்வளவு பழம் நறுக்கி எனக்காக வச்சு கொடுத்துருக்கீங்க. இதை விட சந்தோஷம் எனக்கு வேற என்ன இருக்கு சொல்லுங்க பாப்போம். பழம் நறுக்கி கொடுக்கறதெல்லாம் ஒரு வேலையா? ஆமா மாமா, எங்க அம்மா பழம் நறுக்கி கொடுமா நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொன்னா ஏன் உனக்கு கை இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. ஆனா நீங்க இருக்கீங்களே, எவ்வளோ டிசைனா வகை வகையா அழகழகா கட் பண்ணி கொடுத்துருக்கீங்க. இந்த மாதிரி புருஷன் யாருக்கு கிடைக்கும்? ஏய் தேனு, கலாய்க்கிறியா நீய? இல்ல மாமா, நான் உண்மையதான் சொல்றேன். அடியே, உன்னைய பத்தி எனக்கு நல்லா தெரியும்டி. தெரியாம உன்கிட்ட கேட்டுட்டேன். போதுமா, மன்னிப்பு வேணா கேட்டுக்கிறேன். அந்த பயம் இருக்கட்டும். எங்கே இருள் என்றாலும் அங்கே ஒளி நீதானே, கண்ணாயனை நீயே காக்க கண்ணீரையும் காணேனே. கண்ணில் நீ வந்து கதை பேச கனவில் முன்னால சிரிச்சேனே. உலகம் எல்லாமே தடுத்தாலும் உனக்கு துணையாக இருப்பேன்.